எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. நீங்கள் நம்ம சித்திரை தேடிய பயணம் நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துருக்கேன். சென்னையில் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருவெற்றியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டினத்தார் அவரை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த பட்டினத்தார்? அவருடைய பாடல்கள் ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது? அவர் யார், என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே இந்த காணொலி தெரிஞ்சுக்கலாம். அங்கே காணொலிக்குள்ளே போகலாம். பட்டினத்தார் இவர் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம 11ஆம் நூற்றாண்டுக்கு போனோம். பிற்கால சோழர்கள், அதாவது சோழ நாட்டுக்கு வந்து போனோம். காவேரிப்பட்டினம் அங்கே வந்து போனோம். சிவனேசர் 11ஆம் நூற்றாண்டில் சிவனேசர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு வாணிகர் அப்படின்னே சொல்லலாம். வாணிகர் அப்படின்னா வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருக்கு வந்து சிவனேசர், அவருக்கு வந்து ஒரு மகன் பிறக்குது. அவருக்கு வந்து சிவபெருமான் திருவெண்காடர் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறார். திருவெண்காடு ஈசன் அவர் அருளால் பிறந்தனால திருவெண்காடர் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. அவரும் மிகப்பெரிய செல்வந்தராக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது வாணிபத்திலையும் ஒரு வியாபாரியாகவும் மிகச்சிறந்து வந்து விளங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு சகோதரியும் வந்து இருக்குது. அவருக்கு வந்து திருமணம் கொஞ்ச நாள் வந்து திருமணம் முடித்து கொடுக்குறார். சிவனேசர் வந்து திருமணம் முடித்து கொடுக்குறார். ஒரு நல்ல திருமணம், ஒரு நல்ல வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லை. இதனால் சிவனை நினச்சி அவர் ரொம்ப வந்து ஊறுகிறார், சிவன்கிட்ட நிறைய வேண்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருக்கு தீவிர சிவபக்தி வந்து அவருக்கு இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சிவசருமர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு சிவனடியார்கள் யார் வந்து அவர் வீட்டுக்கு தானம் கேட்டு வந்தாலுமே வந்துட்டு வணங்குறவர், அதாவது உணவு வந்து கொடுக்குறவர். அவர் நல்லா கொடுத்துட்டு இருந்தவர் தான். அவர் வந்து ஒரு ஏழ்மை நிலைமைக்கு போயிட்டார். இதுக்கு மேலே அவர் கொடுக்கறதுக்கு இல்லை, அவருக்கும் செல்வம் இல்லை. இப்போ இந்த சிவன் வந்து அவர்களை சோதிக்கிறாரு. இவங்களுக்கு குழந்தை இல்லை, இவருக்கு வந்து செல்வம் தேவைப்படுது. இந்த ரெண்டையும் வந்து 2 பேர் கனவுலேருந்து வர்றாரு. இவருக்கு வந்து மருதவாணன் அப்படின்னு உனக்கு ஒரு குழந்தை நான் தர்றேன், நீ அதை கொண்டு போய் திருவெண்காடு அப்படிங்கிற, அது திருவெண்காடர் அவர் இருக்கார்ல, அங்கே போய் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தர் வருவார், திருவெண்காடர் அப்படின்னு வருவார். அவர்கிட்ட போய் குழந்தைய கொடு, எடைக்கு எடை உனக்கு வந்து பொன் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு திருவெண்காடர் தான் பட்டினத்தார், சரிங்களா? திருவெண்காடர்கிட்ட வந்துட்டு நீ அந்த இடத்துக்கு போ, உனக்கு வந்து ஒருத்தர் பொண்ணு பிள்ளை கொடுப்பாரு, அவர்கிட்ட வந்து நீ பொண்ணை கொடுத்துட்டு நீ பிள்ளை வாங்கிக்க, மருதவாணன் அப்படின்னு சொல்கிறார். இவரும் அடுத்த நாள் போகிறார். அந்த குழந்தைய எடைக்கு எடை கொடுத்து வாங்கிடுறார். மருதவாணன் அவர் ஆசாசியாக வளர்க்குறாரு, ரொம்ப அன்பு வச்சு வளர்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரே போலவே அவரும் ஒரு வியாபாரியை வந்து வளர்க்குறாரு. ஏன்னா அவங்க ஃபுல்லாமே வியாபாரிகள் தான் வளர்ந்துருக்காங்க. மிக செழிப்பாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவர் செழிப்பாக ஒரு வியாபாரி அப்படின்னா, மன்னர்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த காலத்தில் இருந்த சோழ மன்னருக்கு ஈக்குவலாக அவர் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தார். அந்தளவுக்கு செழித்து விளங்கினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருடைய மகன் மருதவாணன் அவர் வந்து ஈசன். ஸோ அவரும் வந்து வாணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடல் விட்டு கடல் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மனசே இல்லை, அவங்க அம்மாவுக்கு மனசே இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச குழந்தை, அவங்களுக்கு மனசே இல்லை. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து போக சொல்கிறாங்க. போயிட்டு வர்றார். மகன் வந்து மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்து கூட வர்றவங்களாம் வந்து அவருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, பித்து பிடிச்சிருச்சு, வெறும் வரட்டி, இந்த சாணி இருக்குல்ல, வெறும் சாணி தட்டியிருப்பாங்க, வரட்டியும் இதைத்தான் கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி. நான் சேர்த்து வச்ச செல்வத்தெல்லாம் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னப்பா எவ்வளோ பொருள் சேர்த்து இது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டா? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு ஒரு சஞ்சலம். நம்ம மருதவாணன் ஆசைப்பட்டு வளர்த்தோம், இப்படி ஒரு அறிவில்லாத்தனம் செய்கிறானே, ஒரு பைத்தியம் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போயிட்டு இவர் வந்து சொல்கிறார், அப்பா வந்து என்னை கேட்பார், நீ இந்த ஒரு பெட்டியை கொடுத்துருமா அப்படின்னு ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. பெட்டியில் ஒரு ஓலை இருக்குது, அது யார்ட்டையும் கொடுக்காது, நீ மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. இவர் என்ன செய்கிறது? இவர் பைத்தியம் மாதிரி அவர் பார்க்குறாரு. எல்லாம் ஒரு எருமச்சானியாக இருக்குது, என்னது இதை என்ன பண்ணுறது, தூக்கி எறிகிறாரு. அப்போ பார்த்தா உள்ளுக்குள்ளே முத்து பவளம் அப்படின்னு விலை மதிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் மறைச்சு வந்திருக்காரு. ஏன் அவர் அப்படி பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா, கடல் கொள்ளையர்கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி சாணியில் அப்படி உள்ளே வச்சு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஆனால் அவங்க கூட வந்தவங்களுக்கு தெரியாது இவர் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இது மட்டும்தான், சாணி இது மட்டும் தான். ஏன்னா ஒருவேளை கொள்ளைக்காரங்க அவங்களை ஏதாவது பண்ணால் கூட அவங்க காட்டி கொடுத்துருவாங்களே, அதனால அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவர் தவற உணர்றாரு. நம்ம பையனுக்கு இவ்வளோ ஒரு அறிவு இருக்குது, நம்ம தவற அவனை போய் ஏசிட்டோமே அப்படின்ட்டு நேராக வந்து வீட்டுக்கு வர்றாரு. அவர் அந்த குழந்தை மருதவாணன் சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு. அந்த ஓலை இவர் கொடுக்க சொல்ல மனைவி வந்து கொடுக்குறாங்க. என்னங்க என்ன கொடுத்தாங்க எழுதி பார்க்குறாரு. அந்த ஓலை எடுத்து பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்கு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னு இருக்கு. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புல ஆடி போயிடுச்சு. அவ்வளோதான், அந்த ஒரு இடத்துல அவருக்கு ஞானம் பிறந்த அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அதே தான் கேட்குது, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்ட்டு.
அந்த காதற்ற ஊசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட வராது அப்படிங்கிறத அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தார். அப்போவே அவர் வந்து துறவரம் போடுறார். எனக்கு எவ்வளோ செல்வம் இருந்து என்ன பையன், பல கோடி மன்னனுக்கு நிகராக இருந்து என்ன பையன், கடைசியில் என் கூட எதுவுமே வராதே, அதை என் பையன் சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த நிலையிலேயே அவங்கள விட்டுட்டு துறவரம் பூண்டார் பட்டினத்தார். பட்டினத்தார் பாடல்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதமாக எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு பாடல்கள் வந்திருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு பாடல்கள் உங்களுக்கு ஒரு 2-3 பாடல் சொல்கிறேன் பாருங்கள். முதல் ஒரு பாடல்: முதற்சங்கம் அமுதூட்டும் மெய்க்குழலார் ஆசை, நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் மாம்போது அது ஊதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் வாழ்ந்த நலம் அப்படிங்கிறது. முதல் சங்கம் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா, பிறந்தோடனே இந்த சங்கில் பால் குடிப்போம்ல அதை சொல்கிறாரு. நடுச்சங்கம் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா, கல்யாணம் திருமணம் ஆகிறப்ப குடிக்கணும் அதை சொல்கிறாரு. கடைச்சங்கம் அதாவது கடைசியில் என்ன சங்கம் எதை சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இறுதி அந்த இறந்து போகிறோம்ல அந்த இதை வந்து சொல்கிறாரு. அடுத்த ஒரு பாடல் ஒரு அற்புதமாக இருக்கும்: எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும், இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும், தான் புசிக்க நரி எனக்கென்னும் புண்ணாய் எனக்கென்னும், இந்த நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேர் எனக்கு கிடைக்கும். நரி நம்ம உடம்பு அதுங்கும், மண் அதோட நம்ம அந்த உடல் வந்து அதுங்கும், பருந்து எனக்கு தான் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும். இந்த நாரி போகிற இந்த உடலை நம்ம வாசனை திரவியங்கள் போட்டு வளர்த்து என்ன பயன் அப்படின்னு அவ்வளோ அற்புதம் வந்து கேட்குறாரு. கடைசியாக ஒரு பாடல் பார்க்கலாம்: இருப்பது போய் போவதுமை என்று எண்ணி நெஞ்சே, ஒருத்தருக்கும் தீங்கு எண்ணாதே. அதாவது இருக்கிறது பொய், போகிறதா உண்மை, சரிங்களா? அதை எண்ணி யாருக்கும் தீமை செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. பருத்ததொந்தி நம்மதொன்று நாம் இருப்ப, நாய்நெறிகள் பேய்களுக்கு தம்மதொன்று தாம் இருக்கும். இந்த பருத்த தொந்தி நம்மதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நாய் நெறிகள் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த உடல் வந்து நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு இவ்வளோ எளிமையாக சொல்கிறார். அவருடைய பாடல்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் அவர் பாடல்கள் எல்லாமே படித்து பாருங்கள். யூடியூப்பில் கூட நிறைய சாங்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் போய் உள்ளே படித்து பாருங்கள். அவர் துறவரம் வந்து பூண்டுறப்ப அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னை விட்டுட்டு போறியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய ஈமக்கடனை முடிக்காமல் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சொத்தையெல்லாம் நீ எடுத்துக்கோ, வர்றவங்களுக்கு வந்து நீ வாரி வாரி வழங்கு, இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நாள் வந்து இறந்துட்டாங்க. அப்போது அவர் சொன்ன மாதிரியே ஈமக்கடனை கடைசி பண்ணுறதுக்கு அவர் வந்தார். அப்போ வந்து ஒரு பாடல் பாடியிருப்பார், ஒரு அற்புதமான அந்த பாடல் சொல்கிறேன் பாருங்கள்: ஐயிரண்டு திங்களா அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையலென்ற போதே பரிந்து எடுத்து செய்யவிரு, கைப்புறந்தான் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. இப்படி அந்த ஒரு பாடல் போகும், ஒரு அற்புதமான பாடல். அப்போ சைடில் வந்து கொடுக்குறேன். அவளை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த வாழை மட்டை எடுத்து அவங்க அம்மா மேலே வைக்கிறாங்க. அந்த வாழை மட்டை அதாவது வாழை இலை வந்து எரிய ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு இன்னும் நிறையவே தெரியுது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வீடு வீடாக பிச்சை எடுத்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அக்கா வீட்டுக்கே போகிறார் ஒரு நாள். அவங்க அக்காவுக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம், நம்ம தம்பி வந்து இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், நம்ம குல பெருமையை கெடுக்கிறானே அப்படின்ட்டு அவருக்கு வந்து அப்பம் வந்து பிடிக்கும், சரிங்களா? அதனால் அந்த அப்பத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விஷத்தை வந்து கலந்து கொடுத்துட்றாங்க. இதை அவர் பார்க்குறாரு. பார்த்து விட்டு அவருக்கு தெரிஞ்சிருது இதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. தன்வினை தன்னை சுடும், போட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக இத்தனை காலம் கேட்டாய் அப்படின்ட்டு தூக்கி அந்த கூரை மேலே போடுறாரு. அந்த கூரை பற்றி எரிய ஆரம்பிச்சது அந்த வெறும் அப்பத்தில். அப்போ தான் அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது அவர் மிகப்பெரிய ஒரு சித்தராகிட்டார், அவருக்கு ஞானம் அடைந்துட்டார் அப்படின்னு நிறைய தெரியுது. அதுக்கு மேலே அவர் செஞ்ச நிறைய ஒரு சித்து விளையாட்டுகள் நிறைய வந்து செஞ்சுருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஒரு வாழ்க்கை வரலாறு நிறையாவே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அவர் ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறார். எங்கடா நமக்கு முக்தி கிடைக்கும், எங்கடா அந்த நுனிக்கரும்பு இனிக்கும் அப்படின்னு தேடி அலைகிறார். ஒவ்வொரு இடமா இருந்துட்டு வர்றார். திருவெற்றியூர், இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடத்துக்கு வர்றார். இப்போ உங்களுக்கு பின்னாடி தெரியுதா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்பு தோட்டம் அப்போ இருந்தது. இந்த இடத்துல வந்து அவர் அந்த நுனிக்கரும்பு எடுக்கிறார். நுனிக்கரும்பு இனிக்கிறது, அவருக்கு முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த இடத்துல நமக்கு முக்தி கிடைக்க போகுதுட்டு. அப்போ இங்கே குழந்தைகள் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து ஒரு இதை வச்சுட்டு கூடை இருக்குது பார்த்தீங்களா, கூடை வச்சு மூட சொல்கிறார். முதல் தடவை, இரண்டாவது தடவை மூட சொல்கிறார். மூன்றாவது தடவை மூடுறப்ப அவரே சிவபெருமானா ஒரு மாறிட்டார், ஒரு லிங்க வடிவம் வந்து மாறிட்டார். அதாவது முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜோதியை வந்து ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது அவருடைய ஜோதியான இடம், ஒரு அற்புதமான இடம். கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது திருவெற்றியூர். திருவெற்றியூர் பட்டினத்தாரோட கோயில் மிகப்பெரிய, ரொம்ப பிரசித்தி பெற்றது. உங்களுக்கு வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். அதனால தான் நான் வெளியே ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம், ஒரு முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறார். நான் ஃபுல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்குறேன். அவருடைய பாடல்கள் நிறைய பிளாக்ஸில் இருக்குது. நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் சாங்காகவே நிறைய சாங் இருக்குது கொடுக்குறேன். எனக்கு மிகவும் பிடித்த சித்தர், ஒரு அற்புதமாக இருக்கும். அவருடைய பாடல்கள் மிக எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக படிங்க. பட்டினத்தார் ரொம்ப அற்புதமாக இருப்பார். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து, ஒரு மனிதனாக வாழ்ந்து, மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து, இதெல்லாம் ஒன்றுமே வரப்போகிறதில்லை. காதற்ற ஊசியம் வாராது கான் கடைவழிக்கே. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த சித்தரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சித்தரில் சந்திக்கிறேன்.